இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சோள தோசை தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சோள தோசைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கிறேங்க, அதை போட்டுக்கலாம். ஒரு கப்பு வெள்ளை சோளம் எடுத்துருக்கிறேன், அதை போட்டுக்கலாங்க. அதில் அரை கப்பு உளுந்து பருப்புங்க, அதையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. இதை 2 டைம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் கிரைண்டரில் போட்டுட்டுங்க, நீங்கள் கிரைண்டர்லாம் மிக்சியில் போட்டுக்கலாம். அரிசி அரைச்சி எடுத்துட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்படி கலக்கி வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு இருக்கணும் மாவு, ரொம்ப தண்ணியாட்டவும் ரொம்ப கல்லாட்டவும் இருக்கக்கூடாதுங்க. உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டுங்க, நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 8 மணி நேரம் ஆகட்டுங்க. நான் புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். 8 மணி நேரம் மாவு புளிச்சிருச்சுங்க. பாருங்க, இந்தளவுக்கு புளிச்சிருக்குது. முக்கால்வாசி ஊற்றி வச்சுருந்துருங்க. மாவு நிறைய ஆயிடுச்சு பாருங்க. இந்தளவுக்கு புளிக்கணும். கலந்து விட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. கல் காஞ்சிச்சுங்க, தோசை ஊற்றிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம் மேலே. பாருங்க, திரி போட்டுடலாம். பாருங்கள், வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு தோசையை ஊற்றி எடுத்துக்கங்க. பாருங்கள், சோள தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான தட்டி விடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஓகே, பாய்.